அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்க, இந்த குடும்பத்தில் திடீர்னு அவருடைய கணவர் இறந்துட்டார். இந்த குடும்பத்தில் பெரிய துக்கம் இல்லை, ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு. ரெண்டாவது, அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை? நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிங்க, என்ன பிரச்சனை பாருங்க, வாசிக்கலாம். கடன் கொடுத்தவன். ரெண்டாவது பிரச்சனை கடன். அந்த குடும்பத்தில் என்ன வந்துருச்சு? கடன். முதல்ல இழப்பு, ரெண்டாவது கடன். உங்க குடும்பத்தில் கூட கடன் இருக்குல்ல? ஐயோ, வட்டி கொடுத்தே என்னால் மாள முடியல, கடனில் நாங்கள் தவிக்கிறோம், கடன் அடைக்கவே எங்களால் முடியல. உபத்திரப்படுறீங்களா? துக்கப்படுறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? இந்த குடும்பத்தில் கடன் உண்டாயிடுச்சு. அந்த கடன் சும்மா எல்லாம் கிடையாது. அந்த கடன் கொடுத்தவன் நாளைக்கு குடும்பம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், உங்கள் வீட்டில் தான் இப்படி நடந்துருச்சு, பிள்ளைங்களாம் பெருசாகட்டும், அவங்களாம் சம்பாதிச்சு கொடுக்கட்டும், அப்படியெல்லாம் அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இல்லை. கடன் கொடுத்து வந்து நிற்கிறான். என்ன கேட்குறான்? உன்னால் கடன் கொடுக்க முடியல, அந்த 2 பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துரு, அவங்கள நான் வேலை வாங்கி அந்த கடனுக்கு ஈடா நான் அவங்கள வாங்கிட்டு போயிடுறேன், அவங்கள நான் வாங்கிட்டு போயிடுறேன். அந்த நாட்களில் சொத்துன்னு கேட்டாக்கா பிள்ளைங்க தான். இப்போ இருக்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் சொத்து கிடையாது, நகை நட்டெல்லாம் சொத்து கிடையாது. அந்த நாட்களில் பிள்ளைகள் தான் சொத்து. அப்போ பாருங்க, இந்த பிள்ளைகளை அவன் கேட்குறான். கடன் கொடுத்தவன் எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும் பார்த்துங்க. அந்த வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவைகள். நல்லா இருந்த குடும்பம், நல்லா ஆசீர்வாதமாக இருந்த குடும்பம், கடன் பிரச்சனை வந்துருச்சு. அந்த ஊழியக்காரரு ஊழியம் சேர்த்துக்கு வாங்கினாரோ, சர்ச்சை கட்டுறதுக்கு வாங்கினாரோ, அது என்ன பண்ணுறதுக்கு வாங்கினாரோ தெரியாது. நிச்சயமாக அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால ஊழியம் செய்யறதுக்கு தான் வாங்கியிருப்பார். திடீர்னு மறைச்சிட்டாரு. அந்த அம்மா எங்கே போய் கடன் அடைக்க முடியும்? அந்த பிள்ளைங்களை எங்கே போய் கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் வரும், திடீர் பிரச்சனைகள் வரும். அவர் நம்பிக்கையோடு வாங்கியிருப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அதை திருப்ப கொடுத்துருவாரு, அதை நம்ம எத்தனை கொடுத்துடலாம், ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் வாங்கியிருப்பார். ஆனால் அந்த குடும்பத்தில் அது பிரச்சனையாக மாறி போச்சு. அந்த குடும்பத்தில் கடன் வந்துடுச்சு. கடனில் தவிக்கிறீங்களா? ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரி, அந்த கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிற இந்த சகோதரி எலிசாவுடைய வார்த்தையின்படியே எலிசா கேட்கிறாரு, உன்கிட்ட என்னமா இருக்குன்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க, உன்கிட்ட என்னமா இருக்குன்னு கேட்குறாரு. நம்ம சொன்னாங்க, என்கிட்ட ஒரே ஒரு குடம் என்ன இருக்கு, இருக்கிற உண்மையை சொன்னாங்க. எதையும் ஒளிச்சு வைக்கல, எதையும் மறைச்சு வைக்கல. ஊழியக்காரன்ட்ட ஓப்பனா சொல்றாங்க, ஒரே ஒரு குடம் என்ன இருக்கு, அவ்வளவுதான். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் கடன் பிரச்சனை மாறணும்னா, உன் ஊழியக்காரனுக்கு உண்மையாரு, கர்த்தருக்கு உண்மையாரு, உன் ஊழியக்காரன்ட்ட உண்மையாரு. ஊழியக்காரனுக்கு நீ மறைச்சு செஞ்சாக்கா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. ஊழியக்காரருக்கு தெரிய வேண்டாம், அதை தெரிய வேண்டாம், இது தெரிய வேண்டாம், நீ மறைக்கிற பத்தியா, அதுதான் குடும்பத்துக்கு செக்கு. அதனால்தான் ஆசீர்வாதம் இல்லை. அதனால்தான் அநேக குடும்பங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. ஊழியக்காரன்ட்ட நீங்க மறைச்சிங்க, டாக்டர்கிட்ட நீங்க எதிராக மறைப்பீங்களா? ஊழியக்காரன் ஒரு பெரிய டாக்டர், நீங்க தெரிஞ்சுக்கங்க.
தேவ மனுஷன் ஒரு பெரிய டாக்டர். அவன் வெளிப்புறமாக இருக்கிற உடம்ப தான் பார்ப்பான். ஊழியக்காரன் இருதயத்தை பார்க்கிறவன். அவனோடு கூட இருக்கிறவர் இருதயத்தை காண்பிக்கிறவர். உன் இருதயத்தில் இன்னா இருக்குன்றத ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லிடுவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஏன் இல்லை? ஏன் கடன் பிரச்சனையில் இருக்காங்க? நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் ஊழியக்காரன்ட்ட வரவே மாட்டாங்க. பார்த்துங்க, கை நிறைய இருக்கும் பொழுது, அது இது இருக்கும் பொழுது எந்த ஊழியக்காரன் தேவையில்ல, அவங்க பாட்டுன்னு ஜாலியாக இருப்பாங்க. நான் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாக்கா, எங்கேயோ சிக்குண்டு போனாக்கா உடனே ஃபோன் வரும், அல்லது லெட்டர் வரும், அல்லது கூட்டங்களில் கலந்து கொள்ளுவாங்க, அல்லது ஏதாயிலும் ஒன்று செஞ்சு ஆண்டவர் ஏதாயிலும் ஒரு அற்புதம் செஞ்சிடணும், ஏதாயிலும் ஒரு விடுதலை தந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குவாங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த கடைசி காலத்தில் நீ தேவ மனிதனிடத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை அற்பமாக நினைக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். முன்குறித்த பிள்ளைகள், அவர்கள் தெரிந்து கொண்டவர்கள், கர்த்தருக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள். அவங்கள நீங்கள் அண்டர் எஸ்டிமேஷன் போடாதீங்க. இப்போ பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சுவிசேஷம் சொன்னதுனால உனக்கு சத்ருவானா மாறிட்டேனா? என்னை அடிக்க வரீங்க, என்னை கொல்ல வரீங்க, எனக்கு விரோதமாக பேசுறீங்க, என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறீங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா எலிசாவுடைய வார்த்தையை எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் எலிசாவிடத்தில் என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதாம்மா ஐயா, இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையா சொன்னாங்க. உண்மையை சொன்னதுனால அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த குடத்தில் நீ வச்சுக்கோ, அந்த குடத்தை பக்கத்து வீட்டிலேருந்து குடத்தை வாங்கு. அதை வாங்கிட்டு நீயும் உன் பிள்ளையும் கதவை சாத்திங்க. ஒருத்தன் கொடுக்கும் பொழுது அதை நீ அதில் ஊற்றி வை, வார்த்து வை, நீ அப்படி செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த ஒரு கடன் எண்ணெயை வச்சுக்கிட்டு அவங்க எல்லா கடனையும் மாற்றிட்டாங்க. ஹல்லேலூயா! அவங்களுடைய கடன் பிரச்சனை மாறினது. காரணம், அவர்கள் வெளிப்படையாய் தேவனுடைய மனிதனுக்கு உண்மையை சொன்னபடினால் ஆவியானவர் கிரியை செய்தார். அந்த ஒரு குடமும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நின்று இருந்தாக்கா அவங்க கடன் பிரச்சனை மாறி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா எலிசாவிட்ட போய் நின்று, என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, வெறும் கையா இருக்கிறேன். இன்னைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாம் வச்சு நிற்பாங்க. கேட்டால் வீடு இருக்கும், நிலம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், ஒன்றுமே இல்லையா, கையில் காசு இருக்காது, அவ்வளவுதான். அசட்டாக வச்சு நிற்பாங்க, ஒன்றுமே இல்லையா. அப்படி சொன்னா எங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? அவர் கொடுத்ததாச்சு, அவருக்கு நன்றியோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஏன் இல்லை? குடும்பத்தில் உண்மை இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. கணவனுக்கு தெரியாம மனைவி எடுத்து எதனா பண்றது, மனைவிக்கு தெரியாம கணவர் ஏதாயிலும் ஒரு சிலுமிஷம் பண்ணுகிறது. பாருங்க, அப்பா அம்மாக்கு தெரியாம பிள்ளைங்க. எப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு வெளிப்படையான காரியம் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் கணவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவார். தான் மனைவிக்கு விரோதமாக செஞ்ச காரியத்தை சொல்ல மாட்டார், அதை மறைச்சிருவார். மனைவி கணவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சதை சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை இது, அவர் இப்படி பண்றார், அப்படி பண்றார், அதை சொல்லுவாங்க. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு?
வெளிப்படையாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். தேவ மனிதரிடத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும். இந்த அம்மாவுக்கு அப்படிதான் கர்த்தர் கடன் பிரச்சனையை மாற்றினார். உங்கள் குடும்ப கடனில் இருக்கா? ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் கடன் பட்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. அந்த அம்மாவுடைய கடனை மாற்றினவர், அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியுடைய கடனை மாற்றினவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். அநேக சாட்சியெல்லாம் சொல்ல முடியும். இதே திண்டிவனம் பட்டணத்தில் 8 லட்சம் கடனோடு ஒரு சகோதரி வந்தாங்க. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கணும், சாகணும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை, தற்கொலை பண்ணிக்கணும் முடிவோடு கூட வந்தாங்க. கர்த்தர் அவங்களை ரட்சித்தார். பாருங்க, அவங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தாங்க, இயேசு மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சாங்க, சபைக்கு போனாங்க, ஊழியத்தில் நம்முடைய ஊழியத்திலும் வந்து எல்லா காரியங்களிலும் பங்கு பெறுவாங்க. பிரியமான அன்பு சகோதரி, அந்த 8 லட்சம் கடன் கர்த்தர் அடைக்க உதவி செய்தார். அது எப்படி வந்ததுன்னே தெரியாது, அடைக்க உதவி செய்தார். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவருக்காக இன்னைக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார். ஊழியம் செய்கிறாங்க. பிரியமான அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடன் இருக்குல்ல, இயேசுவால் மாற்ற முடியும். நீங்கள் ஊழியக்காரர்கிட்ட உண்மையாக இருங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தார் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் கடன் இருக்கிறது, இவ்வளவு நெருக்கம், வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்க திடீர்னு அவங்களுக்கு யாரோ கொடுக்க வேண்டிய காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்கிட்ட கொடுத்து தான் முதல் கடனை அடைச்சாங்க. 2 லட்சம் ரூபாய் ஒரு ஆள்கிட்ட பேசி வட்டி இல்லாமல் வெறும் அவங்க கொடுத்த காசை கொடுத்து அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு வட்டி போட்டு 4 லட்சமாக கேட்குறாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் பேசி அவங்களோடு கூட நான் பேசினேன். அவங்க வந்தாங்க. நான் தான் முதல்ல அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதை அடைச்சோம். அதன் பின்பதாக மற்ற காரியங்களை அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். வாசலையும் ஆண்டவர் திறந்தார். இன்னைக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஊழியக்காரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரியே, உங்கள் குடும்பம் கடன் பட்டிருக்கா? உங்கள் குடும்பம் கடன்பட்டிருக்கா? பயப்படாதீங்க. இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியுடைய குடும்பத்தில் காணப்பட்ட கடன்களை கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வாசிக்கலாம். அதே 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அவள் அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன், 4ஆம் அதிகாரம் 1 வசனம், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். மூன்றாவது பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்விலே சோர்வு வந்துடுச்சு. டென்ஷன் தாங்க முடியல, நெருக்கம் தாங்க முடியல, உபத்திரவம் தாங்க முடியல. அவங்க சொல்றாங்க, கடன் கொடுத்தவன் வந்து என் பிள்ளைங்கள் எல்லாம் கேட்கிறாயா, கடன் கொடுத்தவன் சும்மா விட மாட்டான், என் பிள்ளைங்களை கேட்கிறான். நாங்கள் ஊழியம் செஞ்சோம், என் கணவர் தீர்க்கதரிசியா இருந்தாரு, கடன் பட்டுட்டோம், ஆனால் இப்போ சோர்ந்து போயிருக்கிறோம்.
உங்கள் குடும்பம் வேலை சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ காரியங்களை செஞ்சோம், ஏதோ ஒரு சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த அருமையான சகோதரியும் 2 பிள்ளைகளும் சோர்ந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேற வழி இல்லையே, உதவி செய்வதற்கு யாரும் முன் வரலையே, அவங்க சொந்தக்காரங்க யாரும் வரலையே, அக்கத்து வீடு பக்கத்து வீடு யாரும் வரலையே. அந்த குடும்பம் சோர்ந்து போயிடுச்சுங்க. ரொம்ப துக்கம். இருதயத்தின் யோசனைகளை கர்த்தர் அறிவார். இந்த இருதயம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கோம், எவ்வளவு சஞ்சலப்பட்டிருக்கோம். தன் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போயிட்டா என்ன ஆகிறது, தன் பிள்ளைங்களை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிட்டா என்ன ஆகிறது. யோசிச்சு பாருங்க அந்த குடும்பத்தினுடைய சோர்வு. நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் சோர்வோடு கூட அமர்ந்திருக்கீங்கல்ல. ஐயோ இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டுது, எவ்வளோ ஜோம் பண்ணுறது, ஜோம் பண்ணி பார்க்குறேன், விடுதலை இல்லை. பிசாசின் பிடியிலிருந்து இன்னும் விடுதலை இல்லையே. சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எவ்வளவு ஆண்டு காலங்கள் காத்திருப்பது. சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் சோர்வு, ஏதோ ஒரு காரியத்தில் முயற்சி எடுத்து சோர்வு. இந்த குடும்பத்துக்கு சோர்வு வந்துடுச்சு. ஊழியக்காரன்ட்ட போறாங்க, ஊழியக்காரன் சொல்றத செஞ்சாங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் இவர்கிட்ட போனாக்கா ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்ல போனா, இந்த மனுஷன் உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. உன்ட்ட இருக்கிறத நீ கொண்டு போய் ஒரு பானையில் ஊத்துன்னு சொல்றாரு, பாத்திரத்தில் ஊத்துன்னு சொல்றாரு. இது எப்படி நடக்கும்? இது எங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மனுஷனுக்கு வேலையே கிடையாது. நம்ம கஷ்டமே பெருசா இருக்கு, நம்முடைய துக்கமே பெருசா இருக்கு. இந்த அம்மா போயிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. எலிசாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, எலிசாவுடைய வார்த்தையை கவனமா கேட்டாங்க, அதன்படி செஞ்சாங்க. அவங்க பிரச்சனை மாறினது. ஹல்லேலூயா. சோர்வு மாறினது. அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, எனக்கு அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஒரு வார்த்தையின்படி நடக்கிறது கிடையாது, ஒரு வார்த்தையும் கேட்கறது கிடையாது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன்படி நடக்கணும், நம்ம என்ன விரும்புகிறோமோ அதன்படி நடக்கணும், நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது சரியா கிடைச்சிட்டா போதும். அப்படித்தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சுயநலம். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுதுதான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாக்கா நீ உடனே ஜெபம் பண்ணணும், கேட்கணும் அந்த வார்த்தைக்கு. இது செய்யாத அப்படின்னு சொன்னாக்கா அதை செய்யாத விட்டுரு. ஆவியானவர் சொல்லாம ஒரு ஊழியக்காரன் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா கள்ள தீர்க்கதரிசி. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் சோர்வு, ஏதோ ஒரு காரியத்தில் சோர்வு. நம்ம சோர்வு நீங்க ஊழியக்காரன்ட்ட போனது மட்டும் கிடையாது, ஊழியக்காரன் சொல்றத செஞ்சாங்க, அப்படி சோர்வு மாறினது. ஆபிரகாம் என்று சொல்லுகிற பெரிய மனுஷன், விசுவாசிகளின் தகப்பன், அவனுக்கு ஒரு பெரிய சோர்வு வந்துருச்சு. அவன் பாருங்க, கர்த்தர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம், அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் செய்கிறாரு? நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை இப்படி உயர்த்துவேன் அப்படி உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவரே வாக்குத்தத்தம் செஞ்சிட்டார். எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம் இல்ல? எவ்வளவு அழகான வாக்குத்தத்தங்கள். நீ வானார் முதல்ல ஒரு கண்டிஷன் கொடுத்தார். நீ உன் இனத்தையும் உன் ஜாதியும் உன் ஊரையும் விட்டு வா, வெளியில வா அப்படின்னு சொன்னார். கீழ்ப்படிஞ்சான், வந்தான். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் பேரை பெருமைப்படுத்துவையா. உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோன்னு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டார். ஆனா 100 வயசு வரல ஒன்றும் நிறைவேறல. 100 வயசு வரல நிறைவேறல. அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு. எங்க சந்ததியே காணோம், எங்க ஆசீர்வதிக்கிறது? பாருங்க எவ்வளவு சோர்வு இருந்திருக்கும் பார்த்துங்க. மனசுல எவ்வளவு சோர்வு இருந்திருக்கும். கர்த்தரை நம்பி வந்தார். தன் இனத்தையும் தன் ஜனத்தையும் தன் ஜாதி மக்களையும் எல்லாவற்றையும் ஊரை விட்டு வெளியில வந்துட்டார். ஆனா எந்த ஆசீர்வாதமும் இல்லை. மனசுல சோர்வு. ஆண்டவர் பேசுறார். மறுபடியும் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே. பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனும். நான் சபைக்கு போறதுனால என்ன நெருக்குறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுனால என்னை துன்பப்படுத்துறாங்க. சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவீர்? எப்ப என் கணவனை ரட்சிப்பீர்? எப்ப என் மனைவியை ரட்சிப்பீர்? எப்ப என் பிள்ளைகளை ரட்சிப்பீர்? ஜோம் பண்ணி பார்த்த ஒன்னும் நடக்கலையே. சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போன ஆபிரகாமிட்ட கர்த்தர் பேசினது என்ன தெரியுமா? வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து அவனை வெளியே அழைத்து. இப்ப எங்க இருந்திருக்கிறான்? அவன் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா தரிசனத்துல எல்லாம் கர்த்தர் பேசுறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிறான். இப்ப கர்த்தர் பார்த்தாரு. ஐயோ, இவன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கான். நான் இவ்வளவு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன், நான் கேடகமா இருக்கிறேன்னு சொல்றேன், மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்றேன், இவன் என்னத்தை தருவீர்னு கேட்கிறான்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்கிற தேவன். சோர்ந்து போன ஆபிரகாமுடைய உள்ளத்தை கர்த்தர் புரிஞ்சுக்கிட்டார். உங்க உள்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவன், உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு இயேசுவுக்கு தெரியும். உன் இருதயத்தில் என்ன ஓடிட்டு, உன் சிந்தனையில் என்ன ஓடிட்டு இருக்கு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் தெரியும் அவருக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் உள்ளத்தில் ஓடிட்டு இருக்கிறது, அவன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு சொந்து போயிருக்கான். நீ முதல்ல வெளியே வாயா, உன் வீட்டை விட்டு வெளியில வா.
உன் படுக்கையை விட்டு வெளியில வா. சும்மா வீட்டில் உட்காந்து அழுதுட்டு உட்கார்ந்துருக்காத, வெளியில வா. ஒரு மூலையில முடங்கிட்டு நீ அழுதுட்டு இருக்காத, வெளியில வா. கூப்பிடுறான் அவனை வெளியில. படுக்கையில் கிடந்தவன் ஏஞ்சி வெளியில வந்தான். வெளியில வந்தவன் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்பான்ல, மேலே பாரு அப்படின்னு இருப்பார். மேலே பாருனாக்கா நிறைய நட்சத்திரம் இருக்கு, மேலே நிறைய நட்சத்திரம் இருக்குது. அது என்ன முடியுமா? கேட்டாராண்டவர் ஒரு கேள்வியை கேட்டாரா? நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால், உன்னாலே கூடுமானால், கேள்வி பாருங்க, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவர்களை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லாவே தெரியும் இவனால என்ன முடியாது. அவருக்கு நல்லாவே தெரியும் உங்க பிரச்சனை அது உங்களால மாற்ற முடியாது, அது உங்களால சால்வ் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையை அதை நான் தான் சால்வ் பண்ண முடியும். கர்த்தருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும் உன் பிரச்சனை என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதை முடித்து கொடுக்கிறவர், அதை சால்வ் பண்ணுகிறவர், அதிலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவர் தான். அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால தான் ஆபிரகாமை கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு சொல்றாரு. அவன் மேலே பார்த்துட்டு ஆண்டவர் அது என்னால் என்ன முடியாது அப்படிதான் சொல்லியிருப்பான். என்னால் என்ன முடியாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது நீ பார்க்குறல்ல, பார்க்கறது எவ்வளவு எண்ண முடியாத அளவுக்கு இருக்குதோ அது போல உன் சந்ததியை பெருக பண்ண போ அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி விசுவாசிக்கலையா? விசுவாசித்தான், ஆனால் மனசில் என்ன ஆச்சு? நீங்கள் கூட நிறைய காரியங்களை விசுவாசிப்பீங்க, நிறைய காரியங்களை விசுவாசிப்பீங்க, ஆனால் இன்னும் நடக்கலையே. சோர்வு, ஏதோ ஒரு சோர்வில் உங்கள் குடும்பம் இருக்கா, நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்களா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்கள் சோர்வு நிற்கும் அவருக்கு தெரியும், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிற்கும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே அவன் அதை விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னது விசுவாசம். இப்போ விசுவாசம் வந்துடுச்சு, விசுவாசித்தான். அதன் பின்பதாக கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். சுதந்திரவாளியாய் ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அவன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றினார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்னைக்கும் பிரச்சனைக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை அதுதான். ஆபிரகாம் என்னதுன்னு சொல்றான் இஸ்ரவேல், இல்லைல்ல அது எங்க முற்பிதாக்கன்னு சொல்றான் அவன். ரெண்டு பேருக்குள்ள டக்கஃபரா தான், பிரச்சனையா தான். அவ்வளவாய் பெருகி விட்டது. ஹல்லேலூயா. அவ்வளவாய் கர்த்தர் பெருக செய்தார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். உங்க சோர்வை நீக்கி உங்களை அவரால் ஆசீர்வதிக்க முடியும். எதுல நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் சோர்வோடு கூட இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை சோர்வுகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த கடன்பட்ட மனைவி, தீர்க்கதரிசியுடைய மனைவி சோர்ந்து போய் ஊழியக்காரன்ட்ட வராங்க. இந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் சோர்வுகளை மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகளையும் மாற்றினார். இப்போ எவ்வளவு உற்சாகமாக இருந்திருப்பாங்க பார்த்துங்க. அந்த ஊரில் எல்லார காட்டிலும் பெரிய பணக்காரியாக மாறிட்டு இருப்பாங்கல்ல.
நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், என்ன வியாபாரினா கொஞ்சம் நஞ்சமாவா இருக்கும், என்ன வியாபாரியாக மாறிட்டாங்க. கடங்காரி என்ன வியாபாரம், இன்னைக்கு என்ன விலை விற்கிது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ விலை விற்குது இல்லை, அந்த வியாபாரி அந்த நாளில் மாறிட்டாங்க, என்ன விற்கிறவங்களா மாறிட்டாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருப்பாங்க பாருங்க. உற்சாகமாக கல்லாப்பட்டியை கட்டியிருப்பாங்க, உற்சாகமாக எல்லா ஆசீர்வாதமும் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க கணவன் இல்லாத சோர்வு மாறிடுச்சு, பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுவேன்ற சோர்வு மாறிடுச்சு. கடன்காரங்க கடனை அடைச்சி எல்லாரையும் துரத்தி விட்டாங்க. அந்த ஊரில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்க. இவங்களை தேடி நிறைய பேர் வந்திருப்பாங்க, அம்மா எனக்கு என்ன கொடுங்க, எனக்கு வியாபாரம் பண்ணுங்க, எனக்கு என்ன கொடுங்க. ஹோல்சேல் டீலராக மாறி இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா கொஞ்சம் நஞ்சம் வித்திருக்க மாட்டாங்க, அந்த தேசத்துக்கே வித்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிச்சிருப்பார். அங்கிருந்து தான் அந்த தேசம் முழுவதும் போயிருக்கும். சோர்வு மாறிடுச்சுல்ல, அந்த குடும்பத்தினுடைய சோர்வு மாறிடுச்சுல்ல. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்தார். அந்த குடும்பம் ஹாப்பியான குடும்பமாய் மாறினது. எப்ப ஹாப்பியா மாறும்? எந்த இழப்புகளையும் நீங்கள் அற்பமாய் நினைக்காதபடி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து